சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களையுமே நம்மளுமே வீடியோ பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம லைவ் பண்ணும்போது சொந்தங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ நாள் போட சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா ஒரு புளியந்திருக்கை தாங்க கிடைச்சிருக்கு. இந்த புளியந்திருக்கையை வச்சு நம்ம விட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு ஒரு அருமையான குழம்பு ரெடி குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்போ வாங்க திருக்க மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா வெட்டிடலாம். சொந்தங்களை திருக்க மீனை நம்மளுக்கு நல்லாவே வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம். திருக்க மீனை வந்து சாப்பிட்றது முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா திருக்க மீனில் வந்து கவுச்ச தன்மைகளும் வலுவழுப்பு தன்மைகளும் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு தண்ணியில் 2 தண்ணியில் ஈஸியாக கழுவிட்டு போக முடியாது. இந்த திருக்க மீனை வந்து 1க்கு 5-6 தண்ணியில் சுத்தமாக கழுவி கடைசியாக நம்ம வந்து மஞ்சள் தூளில் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். நாங்கள் எப்படி திருக்க மீனை கழுவுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்ட வீடியோவில் நீங்கள் கழுவிக்கிறங்க. இப்போ நம்ம வந்து 1க்கு 2 3 தண்ணியில் தான் உங்களுக்கு கழுவுற மாதிரி வீடியோ பதிவு வரும். சொந்தங்களே நம்ம ஜெனி இந்த திருக்க மீனை எப்படி கழுவணும் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லியிருப்பாங்க. வீடியோ பதிவில் கழுவுறது மட்டுமே காட்டியிருப்போம். திருக்க மீன் மட்டும் கிடையாது, கவுச்சி அடிக்கக்கூடிய எதை சமைக்கிறதா இருந்தாலும் நம்ம கழுவுற விதத்தில் தான் கவுச்சையான பொருளை கவுச்சை இல்லாமல் நம்ம சாப்பிட முடியும். திருக்க மீன்களில் நார்மலாகவே கவுச்ச தன்மைகள் இருக்கும், வலுவழுப்பு தன்மைகள் இருக்கும். இந்த வலுவழுப்பு தன்மைகளையும் இந்த கவுச்சைகளையும் நம்ம கழுவுற விதத்தில் தான் நம்ம கவுச்சை இல்லாமல் சாப்பிட முடியும். திருக்க மீன்களில் வந்து அதிகமான கவுச்சரிக்கக்கூடிய திருக்க மீன்கள் இருக்குது, குறைவான கவுச்சரிக்கக்கூடிய திருக்க மீன்கள் இருக்கும். அதிகமாக கவுச்சரிக்கக்கூடிய திருக்க மீனாக இருந்தாலும் சரி, குறைவாக கவுச்சரிக்கக்கூடிய திருக்க மீனாக இருந்தாலும் சரி, நம்ம கழுவுற விதத்திலேயே அதை கவுச்சை இல்லாமல் நம்ம சாப்பிட முடியும். திருக்க மீன்களில் ஏராள வகையான திருக்க மீன்கள் இருக்குது. ஏராள வகையான திருக்க மீன்கள் இருந்தாலும் திருக்க மீன் வகைகள் எல்லாமே மருத்துவங்கள் நிறைந்தது தான். திருக்க மீன்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சொந்தங்களே. திருக்க மீனில் உள்ள வலுவழுப்பு தன்மை நல்லா கவுச்ச தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. திருக்க மீனுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. குழம்புக்கு சட்டி எடுப்பு வைப்போங்க. என்ன சூடாச்சுங்க, கடுகு போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெயிலே வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்ச நேரம் வதங்கி வரும். சொந்தங்களே வெங்காயம் பச்சை மிளகா நல்லாவே எண்ணெயில வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துக்கிறோங்க. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம். நாங்கள் இன்னும் வரையும் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குமே நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா, மீன் பொரியல் மசாலா, கருவாடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும், உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க சொந்தங்களே. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு, மசாலா சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே இந்த மசாலையோடைய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற திருக்க மீனை சேர்த்துக்கணும். சொந்தங்களே குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க திருக்க மீனை குழம்போட சேர்த்துக்கிறோங்க. நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்குருவோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க.
சொந்தங்களே குழம்போட திருக்க மீன் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டுங்க. சொந்தங்களே நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு அருமையான திருக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கிறோங்க. ஹாய் சொந்தங்களே, சமையல் வேலையை முடிச்சாச்சு. பிள்ளைகளுக்கு லீவு, குடும்பத்தோட நீ சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சாப்பிடலாம். சாப்பிடுவோமாம்மா? தரேன். அப்பா அம்மா வருவாங்க. அம்மா போறதா ஹாய் சொந்தங்களே, நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம லைவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வியாபாரத்துக்காக. ஆனால் ஒரு சில சொந்தங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு திருக்க மீன் கிடச்சிச்சு. அந்த திருக்க மீனை வச்சு ஒரு அழகான ஒரு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க. என்னத்த சாப்பிடுவா? என்னாக்கு பிச்சு தரவாக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. திருக்க மீன்லாம் கிடைச்சா விடாதீங்க சொந்தங்களே, வாங்கி குடும்பத்தோடு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முள்ளுலாம் கிடையாது, பயமும் கிடையாது, எலும்பு பகுதி தான் இருக்கும். அதுவும் மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். திருக்கையை பாருங்க. நீங்கள் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் இப்படி சைஸ் திருக்க மீன்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவும் செய்யாது. எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு சொந்தங்களே இந்த மீன் கறியெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு. தண்ணி குழம்புன்னே ஒரு வாரம் ஆச்சு. கூடத்தான் இருக்கு குழம்பு. இந்த மீன்களை வச்சு சாப்பிட்டது போக இப்போ நம்ம லைவ் பண்ண, ஆர்டர் எடுக்க, பெட்டி போட, ஒரு நல்லது புள்ளதையே சாப்பிட முடியல. இந்த எலும்பு பகுதியை கூட மெண்டு சாப்பிடலாம் சொன்னாங்களே. சாப்பிடுங்க. திருக்க மீன்லயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஏராள வகையான திருக்கைகள் இருக்கு. திருக்க மீன்கள் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மருத்துவங்கள் தான், நல்லா இருக்கும். என்ன, ஒரு சில திருக்க மீன் இதோட டேஸ்ட்டு கூட இருக்கு. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து புளியந்திருக்க. இதே குறி திருக்கை இருந்தா வேற லெவலில் இருக்கும். நம்ம புளியந்திருக்கையிலையும் கருவாடு கொடுத்துருக்கோம், குருவி திருக்கையிலையும் கருவாடு கொடுத்துருக்கோம், யானை திருக்கையிலையும் கருவாடு கொடுத்துருக்கோம். குருவி திருக்கையில கொடுத்தோம். ஆமா, அதான் டேஸ்டே பயங்கரமா இருக்கும். என்னத்தா எப்படித்தான் இருக்கு? அப்பதான் கேட்டா நீங்க அங்க பார்த்து சொல்றீங்க. திருக்க மீன் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கிடைச்சா வாங்கி கொடுங்க. குறுக்குள்ள பிரச்சனைக்கு நல்லது. குழந்தைகளுக்கு அப்படி எடுத்து கொடுக்க எல்லாம் முள்ளு பயம் இல்லாம கொடுக்கலாம். நம்மள்டையும் திருக்க கருவாடு இருக்கு, வாங்கி கொடுங்க. என்னம்மா நான் பேசுறேன். அம்மா பேசுறாங்களோ? நீனும் பேசு. வாங்கன்னு சொல்லு. வாங்க சொந்தங்களே சொல்லு. சொல்லு சாப்பிட வாங்கன்னு சொல்லு. திருக்க மீனை பொறுத்தவரை எதையுமே ஒதுக்கிட்டீங்கன்னா தேவை கிடையாது. அப்படியே பீஸ் பீஸா கறியா உள்ள வைக்கலாம். எங்க குடும்பத்துக்கு மிச்சமான திருக்க தான். ஆனா எல்லாத்தையும் மொத்தமா போட்டாச்சு.
ஆமாம், எடுத்துலாம் வைக்கல. ஆனால் இதே மிஞ்சாது எங்களுக்கு, நல்லா சாப்பிடுவோம். இதுக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க இல்லை. நிசுமா லீவுக்கு தான் கூட்டாரு. அப்ப இன்னைக்கு என்னது? மொத்தமாக லீவுக்கு வரணும் சொல்லியிருக்காங்க. என்னதா? ம், நீ சொந்தங்கள்ட்ட கேட்கவே இல்லைண்ணா. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன பேசல அப்படின்றத மறக்காம கமாண்ட்ல சொல்லிருங்க. நீங்க எல்லாம் இந்த மீன் திருக்க மீன் வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்றதே கமாண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. சரியா? நம்ம நியூ இயரை சிறப்பாக கொண்டாடுவோம். பெரும்பாலும் அங்கிட்டலாம் வந்து தமிழ் புத்தாண்டை தான் பெருசாக கொண்டாடுவாங்க. இது தமிழர்களுக்கான ஒரு நாள். இன்னைக்கு எங்க வீட்டுல திருக்க கறி. அம்மா திருக்க கறி தானே? அப்பாடே கேளு. நம்ம கறி தானே இது? கறி தானா? திருக்க கறி இதுக்கு பேரு. திருக்க கறி சாப்பிடுங்க. மீன் சதை இப்படியா இருக்கும்? மீன் சதை இப்படியா இருக்கும்? கறி. சொன்னாங்களே, இந்த திருக்க கறியை குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், கறி டேஸ்ட்ல சமைச்சாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கறி டேஸ்ட்லயும் உங்களுக்கு சமைச்சு கண்டிப்பா நாங்கள் வீடியோ பண்றோம். எப்பவும் சொல்றேன், திருக்க மீனா கிடைச்சாலும் கருவாடை கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம சாப்பிட்ற எல்லாமே நல்லதான்னு நினச்சிங்கன்னா நல்லது கிடையாது. சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்படி ஒரு சில இதுகளில் இந்த மீன் இந்த கறியை இப்படி சாப்பிடும்போது தான் நல்லது போல திங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வயிற்றுக்கு நிறைய இந்த வெள்ளை சாப்பாடே நம்ம சக்கையை தான் திங்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லது போல தான் வாங்கி தின்னுங்க. இருக்கிற காலத்தை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சொந்தங்கள் சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா. நீங்க சொல்ல வேண்டியது நீ சொல்லு. சொன்னாங்களே, இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரியே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதுவும் புளியந்திருக்கையில குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எப்போதுமே ஆதரவு கொடுங்க சொந்தங்களே.